ஹலோ ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 3.11ல் ஃபார்முலா மெத்தடை பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 2ல் உள்ள 4 சப்டிஷனும் எக்ஸாம்பிள் சம் 3.32, 3.33, 3.34, 3.35 இந்த 8 சம்மையும் குரூப்பிங் மாடலில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரூப்பிங் மாடல் ஹாஃப்லி டயத்துலையும் பப்ளி டயத்துலையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரியான சம்களை ஒரே வீடியோவில் போடுறேன். குரூப்பிங் வீடியோடைய கான்செப்ட் குரூப்பிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்ஸை வேகமாக நீங்கள் குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும், வேகமாக முடிக்க முடியும். ஃபார்முலா மெத்தட்னாவே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்கான வேல்யூ தெரியணும். ஏன்னா ஃபார்முலாவில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இந்த 3 வேல்யூஸ்கள் நமக்கு என்னென்னு சொல்லி தெரியணும். பாருங்கள், சப்டிஷன் நம்பர் 1ல் பாருங்கள், 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மைனஸ் 5x ப்ளஸ் 2ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம ஏன்னு சொல்லி ரைட் பண்ணணும். அப்போ 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது, -5, அதுதான் பி, அப்போ -5. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கக்கூடியது சி. அதாவது இந்த ஃபார்மட் எப்படி இருக்குன்னா 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் 0 இருக்குது. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ax² ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஈக்குவல் 0 தான் இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அப்போ இங்கே x² நமக்கு சேமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய x² நமக்கு வந்து சேமாக இருக்குது. அதனால் இங்கே ஏயா வந்து நம்ம வந்து 2 எடுக்கிறோம். அதாவது எக்ஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுக்கிறோம். இங்கே எக்ஸும் சேமாக இருக்குது. அப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன எடுக்க போனால் வந்து பி எடுக்கிறோம். b ஈக்குவல் -5. இங்கே சிக்கு நேராக கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. அப்போ சி ஈக்குவல் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் எடுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கும் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக ஏ எடுத்துட்டோம், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக பி எடுத்துட்டோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ சி எடுத்துட்டோம். சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள், அதே மாதிரி எஃப்² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா √2, எஃப் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்குன்னா -6. இங்கே இது கான்ஸ்டன்ட் நம்பர் சி ஈக்குவல் 3√2. தேர்ட் சப்டிஷனில் அதே மாதிரி பாருங்கள், தேர்ட் சப்டிஷனில் ஒய்² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இது y². அந்த y² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 3 இருக்குது, 3 ரைட் பண்ணியாச்சு. ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -20, b ஈக்குவல் -20, கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு வந்து -23. அப்போ சி ஈக்குவல் -23. சப்டிஷன் நம்பர் 4 பாருங்கள், y² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு வந்து 36 இருக்குது. அப்போ a ஈக்குவல் 36. ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா வந்து ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட்னா -12a. இங்கே பாருங்கள், ஒய்க்கு முன்னாடி உள்ளதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ b ஈக்குவல் -12a. இங்கே ப்ளஸுக்கு அப்புறம் இருக்கல இந்த இதுதான் கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ c ஈக்குவல் a² மைனஸ் b². எக்ஸாம்பிள் சம் 3.32 பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் 3.32. எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a ஈக்குவல் 1. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா 2 இருக்குது. அப்போ b ஈக்குவல் 2. அங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூவா -2 இருக்குது. எக்ஸாம்பிள் சம் 3.33. எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா 2 இருக்குது, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா -3 இருக்குது. அப்போ a ஈக்குவல் 2ஆகவும் b ஈக்குவல் -3ஆகவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு வந்து -3 இருக்குது. அப்போ c ஈக்குவல் -3. எக்ஸாம்பிள் சம் 3.34. p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா 3 இருக்குது. அப்போ a ஈக்குவல் 3. p உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா 2√5 இருக்குது, 2√5. இப்போ b ஈக்குவல் 2√5. c வந்து -5. அப்போ c ஈக்குவல் -5. எக்ஸாம்பிள் சம் 3.35. எக்ஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா pq இருக்குது, a ஈக்குவல் pq. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா -p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர். அப்போ b ஈக்குவல் -p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் நம்பர் எனக்குன்னா p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர். அப்போ c ஈக்குவல் p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்லா இதுக்குமே a b c எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எந்த வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள், அதாவது x² இருந்தால் x², y² இருந்தால் y², f² இருந்தால் f². அப்போ அந்த எக்ஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக இருக்கிறத ஏயாவும் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக இருக்கிறத பியாவும் கான்ஸ்டன்ட் நம்பர் நம்ம சியாவும் எடுத்திருக்கோம். அதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். x ஈக்குவல் -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac டிவைடிங் பை 2a. சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள், ஃபார்முலாவில் -b இருக்குது. அங்கே பிக்கான வேல்யூ -5 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ டைரெக்டாக மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது. +5 கொடுத்துலாம், +5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b². பியை நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். பியை ஸ்கொயர் பண்ணால் -5 ஸ்கொயர் பண்ண போகிறோம். பிக்கான வேல்யூ -5 ஸ்கொயர் பண்ணால்
மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவாக மாறுது. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ இங்கே 25 ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் சிம்பிள் அப்படியே கொடுக்கலாம். 4AC 4 அப்படியே இருக்கட்டும். ஏக்கான வேல்யூ 2 இருக்குது, சிக்கான வேல்யூ 2 இருக்குது. அப்போ 2 2s 4 கிடைக்குது. அப்போ 4 4s 16 வருது. 4 4s 16. டிவைடிங் பை 2A. ஏக்கான வேல்யூ 2 இருக்குது, ஃபார்முலா அப்படி ஒரு 2 இருக்குது. 2 2s 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25லேருந்து 16 போச்சுன்னா 9 கிடைக்கும். அப்போ √9 கிடைக்குது. √9 நம்ம வெளியில் எடுத்தோம்னா 3 கிடைக்கும். அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடிங் பை 4ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராசஸிங் ஒர்க்கு நம்ம போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். பிக்கான வேல்யூ -6. ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம 6ன்னு சொல்லி கொடுத்துலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர் பண்ணால் பிக்கான வேல்யூ -6. -6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 36. அப்போ 36 நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். 36 மைனஸ் 4AC 4க்கான வேல்யூ அப்படி இருக்கட்டும். ஏக்கும் சிக்கான வேல்யூவை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஏக்கான வேல்யூ இங்கே √2 இருக்குது, ஏக்கான வேல்யூ √2 இருக்குது, சிக்கான வேல்யூ 3√2 இருக்குது. அப்போ √2வையும் வெளியில் பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். √2 மல்டிப்ளிகேஷன் √2 வந்து 2 கிடைக்குது. ஆல்ரெடி 3 இருக்குது, 3. அப்போ 2 3s 6 கிடைக்கும். இங்கே 2 3s என்ன கிடைக்குன்னா 6 கிடைக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது வந்து 4 6 நமக்கு வந்து 24 கிடைக்குது. 4 6 24 கிடைக்குது. அங்கே ரைட் பண்ணிடலாம். 4 6 24 டிவைடிங் பை 2 இன்டு ஏ. அப்போ 2 இன்டு √2. நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36லேருந்து 24 போச்சுன்னா 12 கிடைக்குது. அதாவது √12 கிடைக்குது. இந்த √12 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா √4 × 3ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ √4 நம்ம எப்படி எடுக்கலாம்? √4 நம்ம வெளியில் எடுத்தோம்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 கிடைக்கும். அப்போ 2 × √3 டிவைடிங் பை 2 × √2 கிடைக்குது. இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 3 பாருங்கள். சப்டிவிஷன் நம்பர் 3ல் பிக்கான வேல்யூ -20 இருக்குது. நம்ம இங்கே -b இருக்குது. அப்போ ஃபார்முலா படி ஒரு மைனஸ், அங்கே பிக்கான வேல்யூ மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம 20ன்னு சொல்லி கொடுத்துலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஏ ஸ்கொயர் பண்ணால் -20 ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 0 ஆட் பண்ணிக்கணும். 400 கிடைக்குது. 400 மைனஸ் 4AC. ஏக்கான வேல்யூ 3 இருக்குது, சிக்கான வேல்யூ -23 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s நமக்கு வந்து 9 கிடைக்குது. 3 3s 9 கிடைக்குது. 3 3s 9. நெக்ஸ்ட்டு 3 வச்சு 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 கிடைக்குது. 6 இங்கே 4 அப்படி இருக்குது. இங்கே 9 ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்தோம். இங்கே 6 வருது. அப்போ 69 -69. அப்போ 4ஐயும் -69ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 வச்சு 9 மல்டிப்ளை பண்ணால் 36க்கு 6, ரிமைண்டர் 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4 வச்சு 6 மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். 24ஐயும் 3 ஆட் பண்ணால் 27 கிடைக்குது. 27 ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்போ -276 கிடைக்குது. -276 இங்கே -276. இங்கே 4AC-க்கான வேல்யூ -276 கிடச்சிருக்குது. ஆனால் இங்கே ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் டைரெக்டாக ப்ளஸ் கொடுத்துருங்க. 276 டிவைடிங் பை 2A. ஏக்கான வேல்யூ 3. அப்போ 6 கிடைக்குது. 2 3s 6. நெக்ஸ்ட்டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 676 கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா √676 கிடைக்குது. √676 வேல்யூவை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு வந்து 26 கிடைக்கும். 26 மல்டிபிள் ஆஃப் 26 வேல்யூ நமக்கு √676 கிடைக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம 26 கொடுத்துலாம். டிவைடிங் பை 6 கொடுத்துடலாம். இதோட நம்ம இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 4 பாருங்கள்.
மைனஸ் பி. இங்கே பிக்கான வேல்யூ -12 இருக்குது, 12a இருக்குது, -12a. இங்கே மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். இங்கே பிக்கான வேல்யூ -12a இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன செய்ய போனால் 12aன்னு சொல்லி கொடுத்துலாம். 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துலாம். -12a ஸ்கொயர் பண்ணால் 144a ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏக்கான வேல்யூ 36, சிக்கான வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 4ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்குது. 4ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 144. இங்கே a ஸ்கொயர் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த 144ஆல் எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணால் 144a ஸ்கொயர் மைனஸ் 144b ஸ்கொயர் கிடைக்குது. இந்த வேல்யூவை எங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -4ac இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம -4ac போல இதை ரைட் பண்ண போகிறோம். 4ac போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 144a ஸ்கொயர் மைனஸ் 144b ஸ்கொயர். இங்கே ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸால் எவரி டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே இந்த 144a ஸ்கொயர் வந்து என்னன்னா மைனஸாக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய -144 வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ ப்ளஸ் 144b ஸ்கொயராகவும் மைனஸ் 144a ஸ்கொயராகவும் கிடைக்குது. அப்போ இங்கே ரைட் பண்ண போகிறேன். -144a ஸ்கொயர் ப்ளஸ் 144b ஸ்கொயராக நமக்கு கிடைக்குது. இதில் டிவைடிங் பை 2a. ஏக்கான வேல்யூ 36, 36 2ஆல் மல்டிப்ளை 72 கிடைக்குது. 72. இப்போ இங்கே ப்ளஸ் 144a ஸ்கொயரும் மைனஸ் 144a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144b ஸ்கொயர் இருக்கும். b ஸ்கொயரை ரூட்லேருந்து வெளியெடுத்தனா b கிடைக்கும். 144 ரூட்லேருந்து வெளியெடுத்தனா 12 கிடைக்கும். அப்போ 12a அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 12b கிடைக்கும். டிவைடிங் பை 72. இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4 கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் போயிடலாம். எக்ஸாம்பிள் சம் 3.32. பிக்கான வேல்யூ 2 இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா படி 2வே அப்ளை பண்ணிடலாம். -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர் பண்ணால் 2வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்குது. 4 மைனஸ் 4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏக்கான வேல்யூ 1 இருக்குது, சிக்கான வேல்யூ -2 இருக்குது. ஏக்கான வேல்யூ வந்து 1 இருக்குது, சிக்கான வேல்யூ -2 இருக்குது. அப்போ -2 கிடைக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -8 கிடைக்குது. -8. இங்கே 4ac வேல்யூ -8. ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே டைரெக்டாக +8ன்னு சொல்லி நம்ம கொடுத்துலாம். +8 டிவைடிங் பை 2a. ஏக்கான வேல்யூ 1. அப்போ 2 தான் கிடைக்குது. -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12 கிடைக்குது. √12. ஆல்ரெடி நம்ம √12க்கான வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். √12க்கான வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 2√3ன்னு சொல்லி தெரியும். அப்போ ரூட்லேருந்து நம்ம டைரெக்டாக வெளியில் எடுத்துலாம். 2√3 டிவைடிங் பை 2. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.33 பார்த்துடலாம். பிக்கான வேல்யூ -3 இருக்குது. இப்போ டைரெக்டாக நம்ம +3 கொடுத்துலாம். 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர் பண்ணால் -3a ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 9 கிடைக்குது. 9. அப்போ 9 மைனஸ் அப்படி இருக்கட்டும். 4ac வேல்யூ பார்க்கலாம். 4 அப்படி இருக்கட்டும். ஏக்கும் சிக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கான வேல்யூ 2ஆகவும் சிக்கான வேல்யூ -3ஆகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 3s 6 கிடைக்குது. சிம்பிளில் வந்து நமக்கு வந்து -6 கிடைக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -24 கிடைக்குது.
4ac வேல்யூ -24. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸை நம்ம சேர்த்தோம்னா ப்ளஸ் மாறிடும். +24 மாறிடும். +24 டிவைடிங் பை 2 இன்டு ஏக்கான வேல்யூ 2 இருக்குது. அப்போ 2 2s 4 கிடைக்குது. 24ஓட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 கிடைக்கும். 33. அப்போ 3 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 33 டிவைடிங் பை 4. 33 டிவைடிங் பை 4. இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.34. bக்கான வேல்யூ 2√5 +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் bs ஸ்கொயர் பண்ணோம்னா bக்கான வேல்யூ 2√5 இருக்குது. √5 இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2√5 மல்டிப்ளை 2√5 2 டைம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ 2 2s நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 2s 4 கிடைக்குது. 2 2s நமக்கு கிடைக்குன்னா 4 கிடைக்குது. 2 2s 4. √5ஐயும் மல்டிப்ளை பண்ணால், அதாவது √5 மல்டிப்ள் ஆஃப் √5 ஈக்குவல் நமக்கு கிடைக்குன்னா 5 தான் கிடைக்கும். அப்போ மல்டிப்ள் ஆஃப் 5 கிடைக்குது. அப்போ இதோடைய வேல்யூ என்ன கிடைக்குன்னா 4 5s 20 கிடைக்குது. bs ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு என்ன 20 கிடைக்குது. 20 மைனஸ் 4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஏக்கான வேல்யூ 3 இருக்குது. ஏக்கான வேல்யூ 3. சிக்கான வேல்யூ -5. அப்போ 3 5s நமக்கு -15. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20க்கு 0 ரிமைண்டர் 2 4. 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 60 கிடைக்குது. -60 கிடைக்குது. இப்போ 4ac வேல்யூ -60 கிடைக்குது. ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +16 சொல்லி நம்ம டைரெக்டாக கொடுத்துலாம். +60 டிவைடிங் பை 2a 2 இன்டு ஏனுடைய வேல்யூ. அப்போ 2 3s 6 கிடைக்குது. 6. இப்போ 2√5 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. +or - 20யும் 60யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா √80 கிடைக்குது. √80 நம்ம எப்படிலாம் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, √80 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா 16 மல்டிபிள் 5ன்னு சொல்லி பிரிக்கலாம். 16 மல்டிபிள் 5. இப்போ 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 4 கிடைக்கும். 5 ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. அப்போ √5 அப்படியே கொடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 4√5 சொல்லி ரைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 6 இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.35 பார்த்தலாம். எக்ஸாம்பிள் சம் 3.35ல் bக்கான வேல்யூ -b + q ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம டைரெக்டாக p + q ஹோல் ஸ்கொயர் pக்கான வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். bs ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -p + q -p + q ஹோல் ஸ்கொயர் bக்கான வேல்யூ. இந்த bயை ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவாக ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவாக மாறும். 2 2s நமக்கு என்ன 4 கிடைக்கும். அப்போ p + q ஹோல் பவர் 4 கிடைக்குது. pயை ஸ்கொயர் பண்ணும்போது p + q ஹோல் பவர் 4 கிடைக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் 4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏக்கான வேல்யூ pq. சிக்கான வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா p + q ஹோல் ஸ்கொயர். p + q ஹோல் ஸ்கொயர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ -4p + q இன்டு p + q ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 2 இன்டு a. அப்போ ஏக்கான வேல்யூ நமக்கு என்னன்னா pq. அப்போ 2pqன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். p + q ஹோல் பவர் 4 -4pq ஆஃப் p + q ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா p + q ஹோல் பவர் 4 p + q மல்டிப்ளிகேஷன் p + q, அதாவது இங்கேயும் ஆர்டர் 2 இங்கேயும் ஆர்டர் 2. அப்போ இந்த இடத்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம்.
பாருங்கள், p + q ஹோல் பவர் 4க்கு பதிலாக p + q ஹோல் ஸ்கொயர் p + q ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் -4pq ஆஃப் p + q ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலையும் p + q ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறோம். அப்போ p + q ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா p + q ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்தாச்சு. ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து காமனாக எடுத்தாச்சு. ரிமைனிங் இதில் ஒரு p + q ஹோல் ஸ்கொயர் நமக்கு போயிடுச்சு. ரிமைனிங் ஒரு p + q ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஒரு p + q ஹோல் ஸ்கொயர் -4pq மட்டும் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே p + q ஹோல் ஸ்கொயரை ரைட் பண்ணியாச்சு. இங்கே காமனாக எடுத்தாச்சு. ரைட். இப்போ இங்கே உள்ளதை திரும்பவும் எழுதுவோம். p + q ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குது. ஹோல் ஸ்கொயர் இதை a + p ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a + p ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏக்கான வேல்யூ p ஆகவும் bக்கான வேல்யூ q ஆகவும் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். a ஸ்கொயர்னா p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. இங்கே ஆல்ரெடி -4pq இருக்குது. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் 2pqவும் -4pqவும் சிம்பிள்ஸில் இருந்து நம்ம வந்து -4 + 2 சப்ராக்ஷன் பண்ணால் -2pq. அப்போ இந்த இடத்துல p + q ஹோல் ஸ்கொயர் அப்படி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். இங்கே பிக்கஸ்டுடைய சிம்பிள் -4லேருந்து 2 போச்சுன்னா 2 கிடைக்கும். pq சேம் வேரியபிள் தான். அப்போ pq அப்படி ரைட் பண்ண போகிறோம். இப்போ p + q ஹோல் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. p + q ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதுனா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2abங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ p - q ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே உள்ள இந்த பாக்ஸில் உள்ளதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு p + q ஹோல் ஸ்கொயரும் p - q ஹோல் ஸ்கொயரும் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை ரைட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் ரஃப் ஒர்க். இந்த ரஃப் ஒர்க் அப்பெல்லாம் நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்தது. இந்த ரூட்டுக்குள்ளே வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர் p + q ஹோல் ஸ்கொயர் p - q ஹோல் ஸ்கொயர் வந்தது. ரூட்லேருந்து நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா p + q 1 டைமும் p - q 1 டைம் கிடைக்கும். அந்த ஸ்டெப்பை தான் டைரெக்டாக அடுத்ததில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் டைரெக்டாக p + q × p - qன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 × a இருக்குது. ஏக்கான வேல்யூ pq. அப்போ 2 × pq. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஆன்சருக்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 1ல் பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1ல் 5 + 5 ± 3 / 4 இருக்குது. அப்போனா 5 + 3 / 4 ஒரு ஆன்சரும் 5 - 3 / 4 ஒரு ஆன்சரும் கிடைக்கும். 5 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 8 / 4 கிடைக்குது. 5 - 3 சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்போது 2 / 4 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணால் 1 4 is 4 2 4 கிடைக்குது. இங்கே 1 2 is 2 2 2 கிடைக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். 5 + 3 வேல்யூ 8. 8 / 4 வேல்யூ 8 / 4 டிவைட் பண்ணால் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5 - 3 5 - 3 வந்து 2 / 4. அப்போ அதை டிவைட் பண்ணால் 1 / 2 கிடைக்குது. இதுதான் எக்ஸுக்கான ஆன்சர். சப்டிஷன் நம்பர் 1ல் வந்து எக்ஸுக்கான ஆன்சரை நம்ம முடிச்சிட்டோம். சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2 இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதில் வந்து காமனாக நம்ம என்ன செய்யலாம், 2வை காமனாக வெளியில் எடுக்கணும். 2வை காமனாக வெளியில் எடுக்க தெரியாதவங்க 2வால் எவரி டைமையும் டிவைட் பண்ணிக்கோங்க. 2வால் எவரி டைமையும் டிவைட் பண்ணிங்க. 2வை காமனாக நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2வால் இதை டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6 3 +/- இதில் 2வை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து √3 கிடைக்கும். √3 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைட்டிங் பை 2 √2. இப்போ இங்கே உள்ள 2வையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ எஃப்க்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்க்கான ஆன்சர் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இதை இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 3 + √3 டிவைட்டிங் பை √2 ஒரு ஆன்சராகவும், நெக்ஸ்ட்டு 3 - √3 டிவைட்டிங் பை √2 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு.
சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். 20 + 26 டிவைடிங் பை 6. 20 + 26 ஆன்சராக நமக்கு வந்து 46 டிவைடிங் பை 6 ஒரு ஆன்சராகவும் 46 டிவைடிங் பை 6 ஒரு ஆன்சராகவும் நெக்ஸ்ட் அனதர் ஆன்சர் 20 - 26 20 - 26 வந்து -6 டிவைடிங் பை 6 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணால் 3 2s are 6, 2 2s are 4, 3 2s are 6. இப்போ 23 டிவைடிங் பை 3 ஒரு ஆன்சராகவும் நெக்ஸ்ட் 16 is 6, 16 is 6 -1 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. ஒய்க்கான வேல்யூஸ் நமக்கு வந்து 23 டிவைடிங் பை 3 ஒரு ஆன்சரும் -1 அனதர் ஆன்சரும் கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 3க்கான ஆன்சர் முடிஞ்சது. சப்டிஷன் நம்பர் 4ல் பாருங்கள். ரெண்டுலேயுமே 12 காமனாக இருக்குது. அப்போ 12 நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். 12 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 12 of A +or minus B dividing by 72. இதை 112 is 12, 6 12s are 72 கிடைக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய்க்கான வேல்யூ A + B டிவைடிங் பை 6 ஒன் ஆன்சராகவும் A - B டிவைடிங் பை 6 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. செகண்ட் கொஸ்டினில் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெரி ஈஸி வேலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் சம் 3.32 பார்த்தலாம். எக்ஸாம்பிள் சம் 3.32. இப்போ எக்ஸாம்பிள் சம் 3.32 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.32ல் இங்கே ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. அப்போ 2வை நம்ம காமனாக எடுத்துடலாம். 2வை காமனாக எடுத்தோம்னா நமக்கு 2 ஆஃப் காமன் எடுக்க தெரியாதவங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2வை காமன் எடுத்தோம்னா இங்கே -1 இருக்கும். -1 +or minus √3 டிவைடிங் பை 2 கிடைக்கும். இப்போ இங்கே உள்ள 2வையும் இங்கே உள்ள 2வையும் நியூமரேட்டர் உள்ள 2வையும் டினாமினேட்டர் உள்ள 2வையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -1 ப்ளஸ் √3 டிவைடிங் பை எதுவுமே இல்லை, டிவைடிங் பை 1 தான் இருக்குது. அது கொடுத்தாலும் 1 தான், கொடுக்காட்டாலும் 1 தான். அப்போ -1 + √3 1 ஆன்சராகவும் -1 - √3 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது எக்ஸுக்கான வேல்யூ. எக்ஸாம்பிள் சம் 3.33 பாருங்கள். அதில் 3 ± √33 இருக்குது. அதில் காமனாகவோ அதை ரெடியூஸ் பண்ணவோ நம்மளால் முடியாது. அப்போ நம்ம எக்ஸுக்கான ஆன்சர் ரைட் பண்ணலாம். x = 3 + √33 டிவைடிங் பை 4 ஒரு ஆன்சராகவும் 3 - √33 டிவைடிங் பை 4 அனதர் ஆன்சராகவும் நமக்கு கிடைக்கிது. எக்ஸாம்பிள் சம் 3.33க்கான ஆன்சர் நம்ம முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் சம் 3.34 பாருங்கள். இங்கே -2√5 இருக்குது. -2√5 இங்கே +4√5. அப்போ இங்கேயும் √5 தான், இங்கேயும் √5 தான். ஆனால் இங்கே -2√5 இங்கே +4√5. அப்போ +4லேருந்து -2 போச்சுன்னா, +4லேருந்து -2 போச்சுன்னா, அதாவது பாருங்கள் -2√5 +4√5 டிவைடிங் பை 6. நெக்ஸ்ட் பாருங்கள் -2√5 -4√5 டிவைடிங் பை 6. இங்கே பாருங்கள் இதுவும் √5 தான், இதுவும் √5 தான், இதுவும் √5 தான். அப்போ இதுவும் √5 தான், இதுவும் √5 தான். இப்போ பாருங்கள் இது 4 பிக்கஸ்ட் வேல்யூ. 4லேருந்து 2 போச்சுன்னா அப்போ 2√5 டிவைடிங் பை 6. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ அதே சிம்பிள் எழுதி 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6√5 டிவைடிங் பை 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 16 is 6, 16 is 6, 12 is 2, 3 2s are 6. இப்போ நமக்கு ஆன்சர் √5 டிவைடிங் பை 3 ஒரு ஆன்சராகவும் -√5 டிவைடிங் பை 1 இருக்குது. 1 கொடுத்தாலும் 1 தான், கொடுக்காட்டாலும் 1 தான். -√5 அனதர் ஆன்சராகவும் கிடைக்குது. இது Pக்கான வேல்யூ. 4லேருந்து 2 போச்சுன்னா 2√5 டிவைடிங் பை 6. -2 -4 -6√5 டிவைடிங் பை 6. 16 is 6, 16 is 6, 12 is 2, 3 2s are √5 டிவைடிங் பை 3, -√5. எக்ஸாம்பிள் சம் 3.34க்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் சம் 3.35 போயிடலாம். எக்ஸாம்பிள் சம் 3.35.
இங்கே ஒரு p + q ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு p + q இருக்குது. ரெண்டுலேயும் p + qவை நம்ம வந்து காமனாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ p + qவை காமனாக வெளியே எடுத்துருவோம். p + q ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு p + qவை காமனாக எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு p + q இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் p + qவை காமனாக எடுத்தோம்னா அங்கே இருக்கிறது p - q இருக்குது, p - q டிவைடிங் பை 2 pq இருக்குது, 2pq. இதுக்கப்புறம் இதை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்தோம்னா p + q நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிடுங்க. p + q இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுப்போம், p - q ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுக்கிறோம். டிவைடிங் பை 2pq. அதே மாதிரி இங்கிட்டு மைனஸில் நம்ம எடுக்கணும். மைனஸில் எடுத்தோம்னா நமக்கு p + q ஆஃப் p + q இங்கே ப்ளஸில் எடுத்தோம், இங்கே மைனஸ். அப்போ p - q டிவைடிங் பை 2pq. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். p + q ஆஃப் இங்கே p + q ப்ளஸ் p - q எது ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். எது கேன்சல் ஆகுனா இங்கே மைனஸ் க்யூவும் இங்கே உள்ள ப்ளஸ் க்யூவும் கேன்சல் ஆகிடும். டிவைடிங் பை 2pq இருக்குது. இப்போ இங்கே எழுதக்கூடியது நம்ம p + q ரைட் பண்ணிக்கோங்க. p + q நெக்ஸ்ட் வந்து 2p ரைட் பண்ண போகிறோம். 2p டிவைடிங் பை 2pq. இப்போ இங்கே 2வையும் டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் pயும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா p + q டிவைடிங் பை q கிடைக்கும். இதில் அதே மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் டைரெக்டாக அதை ரைட் பண்ணிடலாம். p + q கிடைக்கும். இங்கே q இருந்தால் இங்கே p இருக்கும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தாலும் அதே வேல்யூ தான் வரும். இதோட இதை ஸ்டாப் பண்ணாலும் போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். பாருங்கள், p + q நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் சிம்பிள் p + q அந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆகும். மைனஸ் p அந்த இடத்துலனா மைனஸ் q இருக்கா, அப்போ அது ப்ளஸ் க்யூவாக மாறிடுது. இப்போ எது நமக்கு கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகுது. டிவைடிங் பை 2pq இருக்கும். நெக்ஸ்ட்டு p + q அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன 2q இருக்கா, 2q டிவைடிங் பை 2pq. இப்போ நம்ம என்னென்ன டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2வும் டிவைட் பண்ணோம், q டிவைட் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், p + q இங்கே p இருக்குது. இங்கே q வந்தால் இங்கே p வரும். அவ்வளோதான் ஆன்சர். 3.35 பாருங்கள். இது எப்படி வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். p + q ஆஃப் 2p கொடுத்துருங்க. இங்கே 2p டிவைடிங் பை 2pq கமா p + q ஆஃப் 2q கொடுத்துருங்க. டிவைடிங் பை 2pq. இங்கே நமக்கு என்ன கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே 2வும் pயும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2வும் க்யூவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் கூட நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். p + q டிவைடிங் பை q கமா p + q டிவைடிங் பை p கிடைக்கும். எக்ஸாம்பிள் சம் 3.35க்கான ஆன்சரை முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் சம் 3.35 ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி ஒரே வீடியோவில் நம்ம 8 செம்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப பயனுள்ளதாக இருந்தாலும் உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.